இன்றைக்கு நம்ம 2 சாமுவேல் அதிகாரம் 15 நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். இஸ்ரவேலர் ரப்பாவை முற்றுகை போட போன போது உடன் போகாதவன் யார்? தாவீது. சரியான பதில். தாவீது யுத்தத்திற்கும் போகாமல் எங்கே இருந்து விட்டான்? எருசலேமில். சரியான பதில். தாவீது உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது யாரை கண்டான்? ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ. ரைட். தாவீது கண்ட ஸ்திரீ எப்படி இருந்தால்? அவள் பெயர் என்ன? வெறும் சௌந்தரவதியா? வெகு சௌந்தரவதியாய் பத்சேபாள். பத்சேபாளை அழைத்து வர செய்தவன் யார்? தாவீது. பத்சேபாள் தான் கற்பவதி என்று யாருக்கு சொல்லி அனுப்பினாள்? தாவீது. பத்சேபாள் யாரால் கற்பவதியானாள்? தாவீது ராஜா. யாரை தன்னிடம் அனுப்புமாறு தாவீது யோவாவுக்கு ஆள் அனுப்பினான்? ஏத்தேனாகிய உரியா. நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் யார் யாரிடம் கூறியது? வெரி குட். உரியாவுக்கு பின்னால் தாவீதிடமிருந்து என்ன அனுப்பப்பட்டது? உச்சிதமான பதார்த்தங்கள். ராஜா கூறிய பின்பும் தன் வீட்டிற்கு போகாதிருந்தவன் யார்? ராஜா சொல்லிட்டாரு நீ வீட்டுக்கு போன்ட்டு, அப்படி சொல்லி உரியா. உரியா தன் வீட்டிற்கு போகாமல் எங்கே படுத்திருந்தான்? ராஜா அரண்மனையின் வாசலில். சரியான பதில். எவைகள் கூடாரங்களிலே இருப்பதாக உரியா கூறினான்? வெரி குட். சரியான பதில். பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும். உரியாவை புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினவன் யார்? தாவீது. தாவீது யாருக்கு நிருபம் கொடுத்து அனுப்பினான்? சரியான பதில். தாவீது நிருபத்தை யார் கையிலே கொடுத்து அனுப்பினான்? உரியா. நிருபத்தில் யாரை குறித்து எழுதியிருந்தது? உரியா. யாரை போர் முகத்தில் நிறுத்தி வெட்டுண்டு சாகும்படி செய்ய நிருபத்தில் எழுதியிருந்தது? உரியா. யோவாப் யார் இந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான்? பராக்கிரமசாலிகள். பட்டணத்து மனுஷர் யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் செத்தவன் யார்? உரியா. உரியா செத்து போனதை தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பினவன் யார்? யோவாப். அபிமெலேக்கின் தலையின் மேல் எதை போட்டதினால் அவன் செத்தான்? எந்திரக்கல்லின் துண்டு. அபிமெலேக்கின் தலையின் மேல் எந்திரக்கல்லின் துண்டை போட்டவள் யார்? ஒரு பெண் பிள்ளை. எது ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும் என்று தாவீது கூறினான்? பட்டயம். சரியான பதில். பத்சேபாள் யாருக்காக இழவு கொண்டாடினாள்? தன் நாயகன். உரியா மரித்த பின் பத்சேபாள் யாருக்கு மனைவியானாள்? தாவீது ராஜா. பத்சேபாள் தாவீதுக்கு யாரை பெற்றெடுத்தாள்? ஒரு குமாரன். யார் செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லதாக இருந்தது? தாவீது ராஜா. 2 சாமுவேல் அதிகாரம் 12. கர்த்தர் யாரை தாவீதிடம் அனுப்பினார்? நாத்தான். யார் யார் ஒரு பட்டணத்தில் இருந்ததாக நாத்தான் கூறினான்? ஒரு ஐஸ்வர்யான், ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு எவைகள் பெருந்திரளாய் இருந்தது என்று நாத்தான் கூறினான்? ஆடு மாடுகள். தரித்திரனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தன? ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. தரித்திரன் வீட்டிலே அவனுடைய பிள்ளைகளோடும் கூட வளர்ந்தது எது? அவனுடைய ஆட்டுக்குட்டி. தரித்திரனுக்கு இருந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு யாரை போல இருந்தது? ஒரு மகளை போல. மகள். ஐஸ்வர்யவான் இடத்தில் வந்தவன் யார்? வழிபோக்கன். தன்னிடத்தில் வந்த மனுஷருக்கு தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை சமைக்க மனதில்லாதிருந்தவன் யார்? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் தன்னிடம் வந்த மனுஷருக்கு எதை அடித்து சமையல் பண்ணினான்? தரித்திரனின் ஆட்டுக்குட்டியை.
நாத்தான் கூறியதை கேட்டு தாவீது யார் மேல் கோபம் உண்டான்? ஐஸ்வர்யப்பான். சரியான பதில். இந்த காரியத்தை செய்தவன் எதற்கு பாத்திரன் என்று தாவீது கூறினான்? மரணம். சரியான பதில். யார் இரக்கமற்றவன் என்று தாவீது கூறினான்? ஐஸ்வர்யவான். சரியான பதில். ஆட்டுக்குட்டிக்காக ஐஸ்வர்யவான் எவ்வளவு திரும்ப செலுத்த வேண்டும்? நாளத்தனை. சரியான பதில். நீயே அந்த மனுஷன் யார் யாரிடம் கூறியது? நாத்தான் தாவீதிடம். நாத்தானால் இரக்கமற்றவன் என்று கூறப்பட்ட மனுஷன் யார்? தாவீது ராஜா. கர்த்தர் எவைகளை தாவீதுக்கு கையளித்தார்? இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும். தாவீது கர்த்தரின் பார்வைக்கு எதை செய்ததாக நாத்தான் கூறினான்? பொல்லாப்பான காரியத்தை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவன் யார்? தாவீது. தாவீதின் வீட்டை விட்டு என்றைக்கும் எது நீங்காதிருக்கும்? பொல்லாப்பா. தாவீதின் வீட்டை விட்டு என்றைக்கும் எது நீங்காதிருக்கும்? பட்டயம். சரியான பதில். தாவீதின் கண்கள் பார்க்க யாரை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? தாவீதின் ஸ்திரீகள். தாவீது சாகாதபடிக்கு கர்த்தர் எதை நீங்க செய்தார்? தாவீதின் பாவத்தை. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று கூறியவன் யார்? தாவீது. எது நிச்சயமாய் சாகும் என்று சாத்தான் கூறினான்? தாவீதுக்கு பிறந்த பிள்ளை. வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது எது? உய்யாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற பிள்ளை. தாவீதின் பிள்ளை எத்தனையாவது நாளில் இறந்தது? 7ஆம் நாள். எது தன்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று தாவீது கூறினான்? மரித்து போன தன் பிள்ளை. பத்சேபாலின் 2ஆம் குமாரன் பெயர் என்ன? சாலமோன். எதிதியா என்பது யாருடைய பெயர்? யாருடைய பெயர்? சாலமோன். அம்மோன் புத்திரரின் ராஜாவின் தலையிலிருந்து கிரீடத்தை எடுத்துக் கொண்டவன் யார்? தாவீது. தாவீது ரப்பாவின் ஜனங்களை எவைகளுக்கு உட்படுத்தினான்? வாழ்தல், இருப்பு பாறைகள் மற்றும் இருப்பு கோடாரிகள். 2 சாமுவேல் அதிகாரம் 13. அப்சலோமின் சகோதரியின் பெயர் என்ன? தாமார். தாமார் என்பவள் எப்படி இருந்தாள்? சௌந்தரியமாக. தாமாரின் மேல் மோகம் கொண்ட தாவீதின் குமாரன் பெயர் என்ன? அம்னோன். அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள்? கன்யாஸ்திரி. தாமாருக்கு பொல்லாப்பு செய்ய யாருக்கு வருத்தமாக கண்டது? அம்னோனுக்கு. யோனதாப் என்பவன் எப்படிப்பட்டவன்? மகா தந்திரவாதி. வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள் என்று யார் யாரிடம் கூறியது? யோனதாப் அம்னோனிடம். தன்னுடைய கண்களுக்கு முன்பாக யார் பணியாரங்களை பண்ண வேண்டும் என்று அம்னோன் தாவீதிடம் கூறினான்? தாமார். என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்று யார் யாரிடம் கூறியது? அம்னோன் தாமாரிடம். இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று யார் யாரிடம் கூறியது? தாமார் அம்னோனிடம். அப்சலோமின் சகோதரியை கற்பழித்த ராஜகுமாரன் பெயர் என்ன? அம்னோன். அம்னோன் யாரை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் வெறுத்த விருப்பு அதிகமாக இருந்தது? தாமார். அம்னோன் தனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் எது கொடுமையாக இருப்பதாக தாமார் கூறினார்? இப்பொழுது தன்னை துரத்தி விடுகிறது. அதுதான். எஸ். தாமார் எதை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் கையை வைத்து கொண்டு போனாள்? தான் தடித்திருந்த பல வருமான வஸ்திரம். அம்னோன் செய்ததை கேட்டு கோபமாய் எரிந்தவன் யார்? தாவீது. அப்சலோம் யாரோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை? அம்னோனிடம். ராஜகுமாரர் எல்லோரையும் விருந்துக்கு அழைத்தவன் யார்? அப்சலோம்.
அப்சலோம் வைத்த விருந்துக்கு போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தவன் யார்? தாவீது. விருந்தில் அப்சலோமின் வேலைக்காரர் யாரை கொன்றார்கள்? அம்னோனை. விருந்தில் நடந்ததை பற்றி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன? அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் கொன்று போட்டான். அம்னோன் மாத்திரம் செத்து போனதை ராஜாவுக்கு அறிவித்தவன் யார்? யோனதாப். அப்சலோம் கேசூரில் யாரிடத்தில் ஓடி போனான்? தல்மாயிடம். தினந்தோறும் அம்னோனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தவன் யார்? தாவீது. இப்போது 2 சாமுவேல் அதிகாரம் 14. ராஜாவின் இருதயம் இன்னும் யார் மேல் தாங்கலாய் இருந்தது? அப்சலோம். யோவாப் தெக்கோவாவிலிருந்து யாரை அழைத்தான்? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. இழவு கொண்டாடுகிறவரை போல எதை உடுத்திக் கொண்டு ராஜாவுக்கு போக யோவாப் ஸ்திரீயிடம் கூறினான்? துக்க வஸ்திரங்களை. தெக்கோவாவில் உள்ள ஸ்திரீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவள் வாயிலே போட்டவன் யார்? யோவாப். ராஜாவே ரட்சியும் என்று யார் யாரிடம் கூறியது? தெக்கோவா ஊர் ஸ்திரீ தாவீதிடம். நான் விதவையானவள், என் புருஷன் செத்து போனான் என்று தாவீதிடம் கூறியவள் யார்? தெக்கோவா ஸ்திரீ. யாருடைய மயிரிலும் ஒன்றாவது கீழே விழுவதில்லை என்று தாவீது கூறினான்? தெக்கோவா ஸ்திரீயின் குமாரன். ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றம் உள்ளவரை போல இருக்கிறார் என்று கூறியவள் யார்? தெக்கோவா ஸ்திரீ. ராஜா எதினால் குற்றம் உள்ளவராய் இருக்கிறார் என்று தெக்கோவா ஸ்திரீ கூறினாள்? துரத்துண்ட தம்முடையவனை திரும்ப அழைக்காததினாலே. சரியான பதில். எவைகளை கேட்கும்படி ராஜா தேவ தூதனை போல் இருப்பதாக தெக்கோவா ஸ்திரீ கூறினாள்? நன்மையும் தீமையும். சரியான பதில். தாவீது ராஜாவின் ஞானம் யாருடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்று தெக்கோவா ஸ்திரீ கூறினாள்? தேவதூதன். சரியான பதில். யோவாப் உனக்கு உட்கலையாக இருக்கவில்லையா? யார் யாரிடம் கேட்டது? தாவீது தெக்கோவா ஸ்திரீயிடம். அப்சலோமை அழைத்து வரும்படி ராஜா யாரை அனுப்பினான்? யோவாப். அப்சலோம் திரும்பி வந்தபோது யாருடைய முகத்தை பார்க்கவில்லை? தாவீது ராஜா. யாரை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இஸ்ரவேலில் வேறு ஒருவனும் இல்லை? அப்சலோம். சரியான பதில். தன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பொழுதும் இல்லாதவன் யார்? அப்சலோம். அப்சலோமின் தலைமையர் சிறைக்கப்படும் போது ராஜாவுடைய நிறைப்படி அது நிறை எவ்வளவு? 200 சேக்கல். அப்சலோமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 4 பிள்ளை. அப்சலோமின் குமாரத்தின் பெயர் என்ன? தாமார். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் எவ்வளவு நாள் எருசலேமில் குடியிருந்தான்? 2 வருஷம். அப்சலோம் வேலைக்காரரை அனுப்பி யாருடைய நிலத்தை தீக்கொளுத்தி போட்டான்? யோவாப். சரியான பதில். எவன் மேல் குற்றமாய் இருந்தால் ராஜா என்னை கொன்று போடட்டும் என்று கூறியவன் யார்? என் மேல் குற்றமாய் இருந்தால் ராஜா என்னை கொன்று போடட்டும் என்று கூறியவன் யார்? அப்சலோம். இப்போது 2 சாமுவேல் அதிகாரம் 15. ரதங்களையும் குதிரைகளையும் சம்பாதித்தவன் யார்? அப்சலோம். அப்சலோம் தனக்கு முன் ஓட எத்தனை சேவைகளை சம்பாதித்தான்? 50. அப்சலோம் காலைதோறும் எங்கே வந்து நிற்பான்? பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில். சரியான பதில். அப்சலோம் தன்னை தேசத்தில் யாராக வைத்தால் நலமாயிருக்கும் என்று கூறினான்? நியாயாதிபதியாய். சரியான பதில். தன்னை வணங்க வருகிறவனை தழுவி முத்தம் செய்தவன் யார்? அப்சலோம். அப்சலோம் யாருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்? இஸ்ரவேல் மனுஷர். தன் பொருத்தனையை செலுத்தும்படிக்கு போக உத்தரவிடும்படி ராஜாவிடம் கேட்டவன் யார்? அப்சலோம். அப்சலோம் பொருத்தனையை செலுத்தும்படி எங்கே போனான்? எப்ரோனுக்கு. அப்சலோம் எங்கே வேவுக்காரரை அனுப்பினான்? இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம். இஸ்ரவேலர் எக்கால துணியை கேட்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான். சரியான பதில்.
எருசலேமிலிருந்து எத்தனை பேர் அப்சலோமோடு போனார்கள்? எருசலேமிலிருந்து எத்தனை பேர்? 200 பேர். வஞ்சகமின்றி அறியாமலேயே அப்சலோமுக்கு பின் போனவர்கள் யார்? 200 பேர். எருசலேமிலிருந்து வரவைக்கப்பட்ட 200 பேர். சரியான பதில். தாவீதின் ஆலோசனைக்காரராய் இருந்தவன் யார்? அகித்தோப்பேல். அகித்தோப்பேலை தன்னிடம் வர வைத்தவன் யார்? அப்சலோம். இஸ்ரவேலின் ஒவ்வொருடைய இருதயத்திலும் யாரை பற்றி பேசுகிறது என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது? அப்சலோம். சரியான பதில். அப்சலோமுக்கு தப்பி ஓடி போனவன் யார்? தாவீது. தாவீது வீட்டை கட்ட எத்தனை மறுமனையாட்டிகளை வைத்தான்? தாவீது தன் வீட்டை காக்கிறதுக்கு 10 மறுமனையாட்டிகளை வைத்தான். ராஜாவுக்கு முன்பாக நடந்த கித்தியர் எத்தனை பேர்? 600 பேர். நீ திரும்ப போய் ராஜாவுடனே கூட இரு என்று தாவீது யாரிடம் கூறினான்? ஈத்தாயிடம். சரியான பதில். எதை நகரத்திற்கு திரும்பி கொண்டு போகும்படி தாவீது சொன்னார்? எதை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போகும்படி தாவீது கூறினார்? தேவனுடைய பெட்டி. சரியான பதில். சமாதானத்தோடு நகரத்திற்கு திரும்பி என்று ராஜா யாரிடம் கூறினான்? ஆசாரியனாகிய சாதோக்கிடம். தாவீது அவனோடு இருந்தவர்களும் எந்த மலைக்கு ஏறி போனார்கள்? ஒலிவ மலை. சரியான பதில். தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலைக்கு போனவன் யார்? தாவீது ராஜா. அப்சலோமோடு கட்டுப்பாடு பணியவர்களோடு சேர்ந்திருந்தவன் யார்? அகித்தோப்பேல். சரியான பதில். யாருடைய ஆலோசனை பைத்தியமாக்கும்படி தேவன் அவர் கர்த்தரிடம் வேண்டினார்? அகித்தோப்பேல். சரியான பதில். தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதுக்கு எதிர்பட்டவன் யார்? ஊசாய். அர்க்கியனாகிய ஊசாய். யார் தன்னோடு நடந்து வந்தால் தனக்கும் பாரமாய் இருப்பான் என்று தாவீது கூறினான்? ஊசாய். ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற செய்திகளை அறிவிக்க தாவீதினால் அனுப்பப்பட்டவன் யார்? ஊசாய். ஊசாய் யாருடைய சிநேகிதனாய் இருந்தான்? ஆமேன். இதுவரை பொறுமையோட பதிலளித்து அனைவருக்கும் நன்றி.